விழுப்புரம் டு மயிலாடுதுறை எக்ஸ்பிரஸ் அன்னைக்கு அவ்வளவு வேகமா வந்த ட்ரெயின் கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பத்தை கடந்துச்சு. காலையில 7 மணிக்கு தங்களோட கனவுகளையும் இலக்குகளையும் அடைந்தே தீரணும், சாதித்து காட்டணும்னு நினைச்ச மாணவ மாணவிகளோட ஆசை அடுத்த 40 நிமிஷத்துல கனவா போயிருச்சு. அவங்களோட பெற்றவங்க மனசு எவ்வளவு பாதிக்கப்படும், என்ன நடந்துச்சுன்னு ஒரே ஷார்ட்ஸ் மூலமா ஷார்ட்டா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா இப்பயே சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் என்ற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கண்ணி வைக்கிற நேரத்துல கண்ட கனவும் பெற்றோர்களின் கனவும் ஒரே நிமிஷத்துல கலைஞ்சிருச்சுன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அந்த பெற்றோரோட மனசு எவ்வளவு பாதிக்கப்படும்னு. இதுல கேட் கீப்பரான பங்கஜ் சர்மா தன்னோட அலட்சியத்தாலையும் அதாக்கிறதையாலும் தான் எதிர்கால கனவோடு இருந்த 3 உயிர் பரிதாபமா இறந்திருக்கு. இதுல சாருமதி நிவாஸ் என்ற 2 பசங்களும் ட்ரெயின் அடிச்சு 50 மீட்டர் வரைக்கும் இழுத்துட்டு போனதால அந்த 2 பேருமே சம்பவ இடத்துல பரிதாபமா இறந்திருக்காங்க. செலின் என்ற மாணவன் மட்டும் சிகிச்சை பலனின்றி இறந்திருக்கான். தன்னோட மகனையாச்சும் எப்படியாச்சும் காப்பாத்திராங்கன்னு நினைச்ச பெற்றோர் சாருமதி செலின் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 2 குழந்தைகளையும் பறி கொடுத்து நின்ற காட்சி சோகத்தையும் மனவேதனையும் தந்திருக்கு. ரயில்வே கேட் கீப்பர் அலட்சியமா இருந்ததால தான் இந்த சம்பவம் நடந்திருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். சொல்ல போனா அதுவும் உண்மைதான். ஆனா அதை நம்ம இன்னொரு கோணத்திலையும் பார்க்கலாம். இன்டர்லாக் சிஸ்டம், தானியங்கி கதவு. உலகத்துல எத்தனையோ டெக்னாலஜி வந்திருக்கு. ஆனா இன்டர்லாக் சிஸ்டம் இருந்திருந்தா அநியாயமா இந்த 3 உயிர் போயிருக்காது. அல்லது ட்ரெயின்ல கவாட் சிஸ்டம்னு ஒண்ணு இருக்கு. இது எப்படி வேலை செய்யும்னா ட்ரெயின் ரொம்ப வேகமா போகும்போது 500 மீட்டர் அல்லது 1 கிலோமீட்டர் தூரத்துல ட்ரெயின் தண்டவாளத்துல ஏதாச்சும் மனுஷங்களோ விலங்குகளோ இருந்திருந்தா அந்த கவாட் சிஸ்டம் அலர்ட் பண்ணும். இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஏன் அந்த கவாட் சிஸ்டம் வேலை செய்யலையா, இல்ல ரயில்வே ஓட்டுநர் அதை கவனிக்கலையா? சில பேரோட கவனக்குறைவால தான் எதிர்கால சந்ததியை இன்னைக்கு அந்த குடும்பம் இழந்திருக்காங்க. சோ இனி வரும் காலத்துல நிறைய டெக்னாலஜியை வச்சு இதே மாதிரி யாரும் பரிதாபமா இறந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்தடுத்த அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம MK அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. பாய்.